பிஜேபியோட போய் சேர்ந்துக்கிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இதை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய எடப்பாடி அவர்களை நான் கேள்வி கேட்க விரும்புகிறது, எதிர்க்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? வேளாண் விரோத சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தபோது அதிமுக பாராளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களிக்காமல் போயிருந்தால் அப்படி ஒரு சட்டம் வர அவசியமே இருந்திருக்காது. அவ்வளோ பெரிய போராட்டம், லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆண்டு கணக்கில் போராட வேண்டிய அவசியமோ, 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த போராட்ட காலத்தில் மாண்டு போக வேண்டிய அவசியமோ ஏற்பட்டிருக்காது. ஆகவே அந்த சட்டத்தை ஆதரித்த குற்றத்திற்காக இந்திய நாட்டு விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எடப்பாடி அவர்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கிறதுல சாம்பியன் பட்டம் கொடுக்கணுன்னா அது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதன் காரணமாகத்தான் நாங்கள் பிஜேபியோடு ஒற்றுமில்லை, உறவுமில்லை, 26 மட்டுமல்ல 31 கூட பிஜேபியோடு நாங்கள் சேரமாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக உறுதி கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். இப்போது என்ன மாற்றம் பிஜேபியில் ஏற்பட்டு விட்டது என்று அவர் பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார் என்ற கேள்விக்கு அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லுங்கள். அடையாறு, பக்கிங்காம் கால்வாய், கூவம் ஆகிய கரையோரங்களில் இருக்கக்கூடிய குடிசைகளை எல்லாம் அடுத்த 8 வார காலத்திற்குள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று மிக கடுமையான ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, இருக்கவும் முடியாது. ஆனால் ஆவணங்களில் மட்டுமே நீர்நிலையாக இருந்து பல்வேறு இந்த காலப்போக்கில் அதில் குடியிருப்புகள்லாம் உருவானதற்கு பிறகும் அத்தகைய இடங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் உட்பட குடியிருப்புகள் உட்பட இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வதை நாங்கள் ஏற்கவில்லை. ஆகவே இன்றைய தேதியில் அது என்னவாக இருக்கிறது என்பது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் மாநிலம் முழுவதும் ஒரு கள ஆய்வு செய்து உண்மையான நிலைமையை நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிப்பதன் மூலமாக நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும், நீதிமன்றத்துக்கும் நீர்நிலைகளில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்குமான இந்த முரண்பாட்டை போக்குவதற்கு நிச்சயமாக முடியும். அத்தகைய ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இத்தகைய பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போது மக்களின் பக்கம் நின்று தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்க வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டுமே தவிர நீதிமன்றம் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒத்துழைப்பது போல நடந்து கொள்வது என்பது பொருத்தமல்ல. இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதும் இதன் விளைவாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது என்பதை நான் அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அனைத்து மக்களுடைய குடியுரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப மாற்று வழிகள் என்ன என்பதை பற்றி அரசு யோசிக்கணும். உண்மையிலேயே இப்போதும் நீர்நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று இடத்தை தரலாமே தவிர ஆவணங்களில் நீர்நிலை என்று இருக்கிற ஒரே காரணத்திற்காக அப்புறப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. இரண்டாவது, நீதிமன்றங்கள் சாதாரண ஏழை எளிய குடிசை மக்களுக்கு எதிராக இத்தகைய தீர்ப்புகளை வழங்குகிறார்களே தவிர, உதாரணத்துக்கு தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஏறத்தாழ ஒரு 50 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலத்தை வளைத்து பல்லாண்டு காலமாக அங்கே விடுதி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மீது உயர்நீதிமன்றமெல்லாம் உத்தரவிட்ட பிறகும் கூட இன்றைய தேதி வரை அந்த ஆக்கிரமிப்பு என்பது அகற்றப்படவில்லை. அதே மாதிரி அடையாறு சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு, கூவம் நதிக்கரைகளில் எல்லாம் ஏராளமான பல்கலைக்கழகங்கள், பொறியியல் கல்லூரிகள், மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் இவையெல்லாம் கரை மேலேயே கட்டப்பட்டிருக்கிறது. அத்தகைய பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக நீதிபதிகள் எதுவுமே சொல்லுவதில்லை. சாதாரண மக்கள் வாழ்வது மட்டும்தான் இவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது. ஆகவே இத்தகைய பாரபட்சமான அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. இதில் நியாயமான முறையில் நீதிமன்றங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்றைக்கு முன்தினம் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஆலயங்களில் மக்கள் வழிபாட்டு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் வழிபாட்டு உரிமையை மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. வழிபாட்டு நெறிமுறைகளை விதிமுறைகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பட்டியல் சாதி மக்களை ஆலயங்களுக்குள் அனுமதிப்பில்லை என்று சாதிய மேலாதிக்க சக்திகள் பிரச்சனையை உருவாக்குகிற போதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் சமாதான கூட்டம் என்கிற பெயரில் காலம் கடத்துவது, இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று தவறான முறையில் வழிகாட்டுவது, நீதிமன்றத்தில் வழக்குகள் சென்றால் பல ஆண்டு காலம் அந்த வழக்குகள் விசாரணை என்கிற பெயரில் மக்களுடைய வழிபாட்டு உரிமை என்பது சட்டப்படியான உரிமையை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக காலம் கடத்துகிற ஒரு தந்திரத்தை அதிகாரிகள் மேற்கொள்வதை நீதிமன்றம் என்பது கண்டித்திருக்கிறது. அதிகாரிகள் சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஒரு கராரான உத்தரவை நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல இடங்களிலும்
இந்த மாதிரி ஆலய வழிபாட்டுக்கு பட்டியல் சாதி மக்கள் செல்வதை தடுக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து அதிகாரிகளும் சட்டப்படி அனைத்து மக்களுக்குமான வழிபாட்டு உரிமையை உறுதி செய்ய வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை என்பதை வலியுறுத்த வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அந்த 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் கம்யூனிஸ்டுகளை மிக கடுமையாக தாக்கி பொதுமக்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார். நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முதல்ல இவ்வளோ காலம் அவர் முதலமைச்சராக இருந்த காலமும் சரி, இப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஆனதற்கு பிறகும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எது செய்தாலும், அது மாநில உரிமைகளை பாதிக்கிற விஷயமாக இருந்தாலும், மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளாக இருந்தாலும், விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளாக இருந்தாலும், இவை அனைத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் கடந்த 7-8 ஆண்டு காலமாக எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் ஆட்டினால் ஆடக்கூடிய தஞ்சாவூர் பொம்மையாகத்தான் இவ்வளவு காலமும் திரு எடப்பாடி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். ஆகவே அப்படிப்பட்டவர் கம்யூனிஸ்டுகள் போராடவில்லை என்று குற்றம் சாட்டி இருப்பது என்பது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சொல்லப்போனால் மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எடுத்தாலும், தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்டாலும், அதை எதிர்த்த வலுமிக்க போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒருவேளை எடப்பாடிக்கு தெரியாமல் போயிருந்தால், கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்னென்ன போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்பதை எங்களுடைய தீக்கெதிர் பத்திரிகையை, இந்த 4 ஆண்டு கால பத்திரிகையை நான் அனுப்பிச்சி வைக்க தயாராக இருக்கிறேன். அதுக்கு அவருக்கு நேரம் இருந்தால் உட்கார்ந்து படித்தாருன்னா நாங்கள் பல நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருப்பதை அவர் நிச்சயமாக உணர முடியும். ஆகவே போராடுவதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு சொல்லித்தர வேண்டிய இடத்தில் அவர் இல்லை, அவர் சொல்லி கேட்க வேண்டிய இடத்திலும் நாங்களும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்தான் உதாரணத்துக்கு வேளாண் விரோத சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தபோது அதிமுக பாராளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களிக்காமல் போயிருந்தால் அப்படி ஒரு சட்டம் வர அவசியமே இருந்திருக்காது. அவ்வளவு பெரிய போராட்டம், லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆண்டு கணக்கில் போராட வேண்டிய அவசியமோ, 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த போராட்ட களத்திலே மாண்டு போக வேண்டிய அவசியமோ ஏற்பட்டிருக்காது. ஆகவே அந்த சட்டத்தை ஆதரித்த குற்றத்திற்காக இந்திய நாட்டு விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எடப்பாடி அவர்கள். மாறாக ஏதோ விவசாயிகளுக்காக இவர் ஏராளமாக செய்துவிட்டதைப் போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தன்னுடைய பிரச்சார இயக்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மை என்ன என்பது விவசாயிகளுக்கு தெரியும். ஆகவே 2வது, கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை கைவிட்டாங்க, ஜால்ரா தட்டுறாங்க என்ற முறையிலெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு சாதகமான, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை, சட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றினால் நிச்சயமாக அதை வரவேற்றிருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம். மாநில அரசாங்கத்துடைய திட்டங்கள், சட்டங்கள் மக்களுக்கு விரோதமானது, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதை எதிர்த்து எங்களுடைய நிலையை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசின் மீதான அணுகுமுறை. இதை பலமுறை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதனால் எல்லாவற்றையுமே எதிர்ப்பது என்பதல்ல. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்த 4 வருஷ காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டத்தை நடத்தியிருக்கு? எங்களை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய எடப்பாடி அவர்களை நான் கேள்வி கேட்க விரும்புகிறது, அவர் எத்தனை போராட்டத்தை, எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் நாங்களாவது தோழமை கட்சி எந்த அளவுக்கு நடத்தணுமோ அதை கட்டாயம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எதிர்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? இப்போ தேர்தல் நெருங்கிவிட்ட காரணத்தினால் மக்களை சந்திக்கிற இந்த பிரச்சார இயக்கத்தையும் ஆங்காங்கே ஒரு சில ஆர்ப்பாட்டங்களை அவர் தேர்தல் 6 மாதம் இருக்கக்கூடிய வகை நிலையில் நடத்துகிறாரே தவிர, கடந்த 4.5 ஆண்டு காலமாக எதுவுமே செய்யாமல் மத்திய அரசாங்கம் ஆட்டுவிக்கக்கூடியதற்கெல்லாம் ஆடக்கூடிய ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாகத்தான் அவர் இருந்தார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் அழைத்த அழைப்பு என்பது அது ஒரு வஞ்சக வலை என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான, தமிழ்நாடு மாநில அரசாங்கங்களுக்கு விரோதமான, தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான பல்வேறு நடவடிக்கைகளை இந்த 11 ஆண்டு காலத்திலும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதன் காரணமாகத்தான் நாங்கள் பிஜேபியோடு ஒற்றுமில்லை, உறவுமில்லை. 26 மட்டுமல்ல 31 கூட
பிஜேபியோடு நாங்கள் சேரமாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக உறுதி கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். இப்போது என்ன மாற்றம் பிஜேபியில் ஏற்பட்டு விட்டது என்று அவர் பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார் என்ற கேள்விக்கு அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். இரண்டாவது, பிஜேபியோடு போய் சேர்ந்துக்கிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. எங்களை பொறுத்தவரை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்பது அது மக்களுக்கு விரோதமானது, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவானது, வகுப்புவாத கொள்கைகள் மூலமாக மக்கள் ஒற்றுமையை அடியோடு சீரழிக்கக்கூடிய ஒரு கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி. நவ தாராளமய கொள்கையை அமுல்படுத்துவது மூலமாக நாடு முழுவதும் கடுமையான விலைவாசி உயர்வு, வேலையின்மை போன்ற கடும் துன்பங்களுக்கு இந்திய நாட்டு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பது என்பது இந்தியாவுக்கு கேடு விளைவிக்கும் என்கிற காரணத்தினால் பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிவது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை என்று நாங்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். அத்தகைய கட்சியோடு சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுப்பது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அது ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்பதாக அவர் சொல்லியிருக்காரு. அது விரிக்கக்கூடியது ரத்தன கம்பளம் அல்ல, அது வஞ்சக வலை என்பதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதனால் அவங்களோட சேர்ற பிரச்சனையே இல்லை. எங்களை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பிஜேபி அதிமுக கூட்டணியை முற்றிலும் முறியடிப்பது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேர்தல் அணுகுமுறை என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அமித்ஷா போன்றவர்கள் அல்லது பிஜேபியை சார்ந்த அதனுடைய மாநில தலைவர்கள் அமித்ஷா சொன்னது தான் எங்களுக்கு வேத வாக்கு. அதனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் என்று அண்ணாமலை போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்களாக திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடி அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் ஆட்சி வைப்போன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இதுதான். வாசன் அவர்கள் ஒரு கட்சி தான் இருக்குது, மீது யார் இருக்கா இல்லைன்றதே முதல்ல அவங்களுக்கு தெரியல. இன்னும் அதே அவங்களுக்கு முடிவுக்கு வராமல் இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் அவங்க கூட்டணி ஆட்சி சொல்கிறது அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுடைய வெளிப்பாடு தான் மிக துணிச்சலாக பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அடிப்படை. பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 4 ஆண்டு காலங்களில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அரசாங்கத்துடைய திட்டங்கள் இன்னும் கிடைக்கப்பெறாத மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே வீடு வீடாக செல்வதன் மூலமாக மக்கள் நலத்திட்டங்கள் கிடைக்கப்பெறாதவர்களை கணக்கெடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு இந்த காலத்தில் அதை வழங்குவதற்கான ஒரு முயற்சி என்கிற முறையில் தான் இது பார்க்குறோம். அதனால் அது வீடு வீடாக போகிறது, எந்த திட்டம் கிடைச்சது கிடைக்கல, இப்போ மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வர் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பணப்பலன்கள் என்பது மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதில் மக்கள் முதலமைச்சர் செல்கிற போது, அமைச்சர்கள் செல்கிற போது இன்னும் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல போகல என்ற குறைபாடுகளை தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரித்து அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். மக்களை தேடி உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்குறது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா? ஏன் அது ஒரு பெரிய குற்றமாக எடப்பாடி அவர்கள் பார்க்குறாங்க? அவங்க காலத்தில் அது வேணால் இது ஒரு நல்ல அணுகுமுறை என்று சொல்லி அது ஏன் தேர்தல் நேரத்தில் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஆண்டும் பண்ணணுன்னு வேணால் சொல்லுங்கள். ஆனால் மக்களை தேடி சென்று அவர்களுக்கான குறைகளை கேட்பதும் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டிருப்பதும் வரவேற்க வேண்டிய நல்ல விஷயம் என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கிறதுல சாம்பியன் பட்டம் கொடுக்கணுன்னா அது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே இந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு கருத்து பிரச்சாரத்தை நடத்துவது, தொடர்ந்து திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை வெட்டி குறைப்பது, புதிய புதிய நிபந்தனைகளை போட்டு பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது போன்ற பலவிதமான தொந்தரவுகளை மக்களுக்கு, இந்த கிராமப்புற விவசாய தொழிலாளிகளுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்பது என்பது தான் பிஜேபி என்பது எல்லோருக்குமே தெரியும். எங்களை போன்றவர்கள் நாங்கள் நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தணும், வேலைக்கு வருகிற அனைத்து மக்களுக்கு வேலை தரக்கூடிய அளவுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு என்பது அதிகப்படுத்தப்பட வேண்டும். இந்த புதிய நிபந்தனை வைத்து பயனாளிகளை இந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். அதனால் இதில் ஒன்றிய அரசாங்கம் நிதியே ஒதுக்கவில்லை அல்லது பல மாதங்கள் சம்பளம் பாக்கி இருக்குது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில். இப்போ அதுக்கு பூரா காரணம் மத்திய அரசாங்கம் தான். ஏன்னா திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய இடத்தில் பிஜேபி அரசாங்கம் தான் இருக்குது. அதை அவங்க செய்ய மறுக்கிறாங்க. அதை மூடி மறைப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஊழலில் ஈடுபட்டிருக்குது போயிருக்கின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். உண்மையிலே அப்படி எங்கேயாவது முறைகேடுகள் நடந்திருந்தால் அதன் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு கட்டாயம் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்றுப்பட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் மூல காரணமாக இருக்கிறது பூரா அவங்க என்பதை பிஜேபி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலில் ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுத்தளத்தில் பேசுகிற போது மரியாதையாக பேசுவது,
நாகரிகமாக பேசுவது என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் சமீபத்தில் சகோதரி ரிதன்யா தற்கொலை சம்பந்தமாக அவர் பேட்டி அளிக்கிற போது தமிழ்நாட்டினுடைய பெண்கள் அமைப்புகளை மிக கேவலமாகவும் அநாகரிகமான முறையிலேயும் அவர் பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதுபோன்று வேறு எந்த தலைவராவது பேசுவாங்களா பெண்களை பற்றி? அதனால் முதல்ல அவர் நாகரிகமாக பேசுகிறதுக்கு அவர் எங்கேயாவது ட்ரைனிங் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அவர் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது முதல் தடவை அல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடாவடித்தனமாகவும் அநாகரிகமாக பேசுவதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார். அத்தகைய போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால் அவர் முதல்ல பொதுத்தளத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான ஒரு ட்ரைனிங்க்கு எங்கேயாவது போகிறது நல்லது.